இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து ஷாப் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்களோ நான் அதே மெத்தடில் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மெயினாக ஒயிட் சாக்லேட்ஸ் தான் தேவைப்படும். இந்த ஒயிட் சாக்லேட்டை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதை வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 கிராம் வரைக்கும் இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சலடை வச்சுட்டு அதுலேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதுலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் இதுலேயே வந்து நல்லா அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக இதுலேயே வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு வந்து ஆப்ஷனல் தான், போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையுமே நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து கேக் ஃப்ளார் வந்து ரெடியாக இருக்குது. ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் வந்து நல்லா முன்னாடியே நான் காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்ட பால். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை வினிகர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாகவே ஒரு 1/2 லெமனை வந்து நீங்கள் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எக்லெஸ் கேக் பண்ணிக்க போகிறதால நான் வந்து நார்மலாக வந்து பட்டர் மில்க் ஆட் பண்ணி இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான பட்டர் மில்க் வந்து ரெடி ஆகிரும். நீங்கள் இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க் நம்ம ரெடி பண்ணி பண்ணும்போது கேக் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். அடுத்து இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம வீட்டிலே பண்ண கண்டென்ஸ்டு மில்க் தான். ஸோ இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க், இந்த பால், இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து இதுலேயே 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், லிக்விடான இன்க்ரீடியன்ட் எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த பேட்டர் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதில் ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட். நான் முன்னாடியே வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சாக்லேட் தான் இது. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் அதே ஒயிட் சாக்லேட்டை நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிட்ட அப்புறம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி டைரெக்டாகவே துருவி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லா வெந்து பேக் ஆகும்போது நல்லாவே ஒரு இடத்துலையும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாக்லேட் மெல்ட்டிங் எஃபெக்டோட நல்லா இருக்கும். அதனால நான் டைரெக்டாகவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரே டைரெக்ஷனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் கடைசியாக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு இது கூடயே நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பட்டரை வந்து முன்னாடியே ஆட் பண்ணலை, நான் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லாவே அந்த பேட்டர் வந்து சூப்பராகவே மிக்ஸ் ஆகி கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு வந்து நார்மல் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டுக்காக நம்ம பட்டரை ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பேட்டரும் சூப்பராக மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ கடைசியாக வந்து ஒரு கேக் டீனில் பட்டர் பேப்பரை ஆட் பண்ணிட்ட அப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை அந்த கேக் டீனில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஏதாச்சும் ஒரு ஏர்லாக் இருந்தாலுமே அது நல்லா ரிலீஸ் ஆகி வரும். நம்ம எப்பயுமே கேக் பண்ணுற அதே மெத்தட் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம். அதே மெத்தட் தான். 10 நிமிஷத்துக்கு கடாயை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து ரொம்பவே சின்ன கேக் அப்படின்றதால 20லேருந்து 30 நிமிஷம் வந்து இந்த கேக் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கேக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் இதே கேக்கை ஓடிஜியில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓடிஜியை நீங்கள் ஒரு 180 டிகிரியில் நல்லா வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அதே ப்ரீஹீட் பண்ண அதே 180 டிகிரிக்கு அப்படியே வச்சு ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிரும். ஸோ இப்போ பாருங்கள், கேக்கும் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறிட்ட அப்புறம் இந்த கேக் டின்லேருந்து டீமோல்ட் பண்ணிக்கணும். ஸோ மேலே நான் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருந்தேன், அதையும் ரிமூவ் பண்ணி விட்டுக்க போகிறேன்.
இது வந்து ரொம்பவே சின்ன கேக் தான். நம்ம இருந்தாலும் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்லாவே கிடைக்கும். மேலே ஒரே ஒரு லேயர் மட்டும் பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்திருக்கு. அதை மட்டும் இந்த மாதிரி செரட்டட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கட் பண்ணுறதுக்கே நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்ல ஸ்பாஞ்சியான நல்ல சாஃப்டான ஒரு கேக்கு. இது நான் வந்து டபுள் லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள் நல்லா 2 லேயர் ரெடியாக இருக்குது. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சுகர் சிரப் அப்படி இல்லைன்னா செரி சிரப் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் சிரப் வந்து கிடச்சிரும். இதுக்காக நீங்கள் வந்து அடுப்பிலலாம் வச்சு குக் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம கேக்கும் ரெடியாக இருக்குது, சிரப்பும் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம க்ரீம் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில் கண்டிப்பாக விப்பிங் க்ரீம் தான் ஆட் பண்ணணும். இதில் வந்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஒரு கிளாஸ் பவுலில் சில் ஆக்கிக்கோங்க. இந்த விப்பிங் க்ரீமுமே வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சில்லான ஒரு க்ரீம் தான். ஸோ க்ரீமும் நல்லா சில்லாக இருக்கணும். இந்த மாதிரி பவுலும் நல்லா சில்லாக இருக்கணும். இதை நான் கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் விஸ்க் மட்டுமே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கூட வந்து நம்ம பவுடர் சுகரோ எதுவுமே ஆட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம், அதில் கொஞ்சமாக வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ், இது 2 மட்டுமே போதும். ஜஸ்ட்டு விஸ்க்கு மட்டுமே நமக்கு போதும். நல்லா வந்து மேக்ஸிமம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு மொத்தமாக இந்த க்ரீமை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து க்ரீமும் நல்லா செட் ஆகிருச்சு. கண்டினியூஸாக வந்து நீங்கள் இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணியே பீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பீட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் தூக்கி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் எடுத்து பீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப கஷ்டமே இருக்காது. பாருங்கள் க்ரீமை வந்து நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். க்ரீமை நல்லா பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிட்ட அப்புறம் இப்போ நம்ம கேக்கெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வந்து சின்னதாக ஒரு 3 டாட் வச்சு விட்டுருங்க. இது வந்து கேக்கோட பேஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. அதுக்கு மேலேயே நம்மளுடைய ஃபஸ்ட்டு லேயர் கேக் வந்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் கேக் வச்சுட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப் அதை வந்து ஜஸ்ட்டு வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய சிரப் ஆட் பண்ணணும்னு இல்லை, லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாஃப்ட் ஆகிரும். அடுத்து இதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் க்ரீமை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாட்டியுமே பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் அதே பைப்பிங் பேக்கில் சின்ன டாட்டாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லேயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிரும். ஸோ பாருங்கள் ஒரு லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன டாட்டாக வச்சு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நிறைய க்ரீம் வந்து நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதிலே நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஆல்ரெடியே வந்து சின்ன பீஸாக துருவி வச்சுருந்த சாக்லேட்ஸை வந்து ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடைசி லேயரை வச்சுக்க போகிறோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். அடுத்த லேயர் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணி விட்டுறணும். அடுத்து வந்து நம்ம கேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் யூஸ் பண்ணி ஃபுல் கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி க்ரீம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இதுக்கு வந்து நீங்கள் டர்ன் டேபிள்லாம் வச்சு தான் வந்து நீங்கள் கேக் டிசைன் பண்ணணும்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு தட்டு மட்டும் வச்சு அதை லைட்டாக தட்டு மட்டும் திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கேக் டிசைன் பண்ணுறதுக்கு வரும். ஸோ பாருங்கள் இப்போ நான் க்ரீமும் நல்லா எல்லா பக்கமும் கோட் பண்ணிட்டேன், எங்கேயுமே கேப்பே இல்லை. இப்போ அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒயிட் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணுறதுக்கு தான் நான் முன்னாடியே வந்து சின்ன பீஸாக துருவி வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள் கேக் மேலேயும் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சாக்லேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஃபுல் கோட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரிச்சான ஒயிட் ஃபாரஸ்ட் சாக்லேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபைனல் நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த கேக் நீங்கள் வீட்டில் தான் பண்ணீங்கன்னு சொல்லி யாருனாலையும் கெஸ் பண்ணவே முடியாது. பாருங்க இப்போ கடைசியாக வந்து அதே பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சு டிப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய கிடைக்காத பொருளெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. மேபி ஒரு சிலருக்கு வந்து விப்பிங் க்ரீம் மட்டும் கிடைக்காம இருந்திருக்கும். விப்பிங் க்ரீம் மட்டும் உங்கள் சரௌண்டிங்கில் எங்கே கிடைக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அந்த விப்பிங் க்ரீம் கூட நமக்கு ஒரு 3/4 கப்பே போதும். இப்போ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு சாஃப்டான கேக்கு. இது சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதே ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களில் கொஞ்சம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.